வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கடவுளின் பெயரால் உறுதி, மாநிலங்களவையில் அதிமுக எம்பிக்கள் பதவியேற்பு. தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட அதிமுக எம்பிக்கள் நேற்று பதவியேற்று கொண்டனர். அதிமுக எம்பிக்களாக மா. தனபால், இன்பதுரை ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் இருவரும் நேற்று பதவியேற்று கொள்கின்றனர். தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பிக்களாக பணியாற்றிய 6 பேரின் பதவிக்காலங்கள் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதற்காக காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்காக ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற்றது. திமுக தரப்பில் 3 இடங்கள், தங்கள் கட்சிக்கு 1 இடம், தங்கள் கூட்டணி கட்சிக்கு பேசியது போல் ஒதுக்கப்பட்டது. அதாவது மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசனுக்கு 1 எம்பி சீட் ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது. இதனையடுத்து அதிமுகவுக்கு இருக்கும் 2 எம்பிக்கள் சீட்டில் 1 கூட்டணியான தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படுமா என்று கேள்வி எழுந்திருந்தது. ஏனெனில் இது தொடர்பாக ஏற்கனவே அதிமுக வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் இந்த முறை 2 சீட்டுகளும் அதிமுகவே முழுமையாக எடுத்துக்கொண்டது. அதன்படி தனபால், இன்பதுரை ஆகியோர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டனர். அவர்கள் போட்டியின்றி ஜூன் 19ஆம் தேதி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டனர். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.